இன்னொரு கேள்வி அவர் அண்ணன் சீமான்ட்ட கேட்டேன், அண்ணன் நீங்க கார் வாங்கினதை வச்சு விமர்சனம் பண்றாங்களே அப்படின்னு. நான் எங்க ஊர் அரணையூர்ல இருக்கக்கூடிய கம்மாவை பூரா ஆட்டையை போட்டு கார் வாங்கியிருந்தா அது தப்பு. ஆத்துமணல பூரா அள்ளி வித்து அதை வச்சு நான் கார் வாங்கியிருந்தா தப்பு. அதே போல தமிழ்நாடு இயற்கை வளங்கள் சுரண்டி இல்ல கான்ட்ராக்ட் எடுத்து அதுல கமிஷன் பார்த்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டு போதைப் பொருளை விற்று நான் கார் வாங்கியிருந்தா அது தப்பு. அதே போல கள்ளச்சாராயம் வித்து நான் கார் வாங்கியிருந்தா அது தப்பு. முதல்ல தம்பி பாலா கார் வாங்கி கொடுத்தாரு, ஒரு ஃபோர்டு என்டவர், அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திருமணத்தின் போது நாம் தமிழுக்கு சேர்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு இசூஸ் கார் வாங்கி கொடுத்தாங்க. திருப்பி அந்த காரை வித்து அதுல உள்ள இனிஷியல் அமௌண்ட்டை வச்சு ஃபார்ச்சுனர் வாங்கினேன், அதுக்கு டியூ கட்டிக்கிட்டு இருந்தோம். திருப்பி அந்த ஃபார்ச்சுனர் இது பண்ணி வித்துட்டு இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த காரை வாங்கி கொடுத்திருக்காரு. இப்ப இந்த கார் வாங்கினதுல சிக்கல் இருக்கு. கொலைப்படி கொள்ளையடிச்சுதான் இந்த கார் வாங்கியிருக்காருன்னா வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை புகார் கொடுக்க சொல்லு. வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் எந்த அடிப்படையில் வெளிநாட்டு காரை நீங்கள் இறக்குமதி பண்ணீங்களா? என்ன சீமான லண்டன்ல இருந்து காரை இறக்குமதி பண்ணி அந்த இறக்குமதி வரி கட்டாம ஏமாத்தன மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய சில பேர் பண்ண மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி அந்த காருக்கான வரியை கட்ட மறுத்து நீதிமன்றத்தால அவர் மண்டையில குட்டு வாங்கின மாதிரியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்களே. சாதாரணமாக இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர்பேட் கட்சிக்காரன் கூட இன்னைக்கு சொகுசான பெரிய பெரிய மாளிகை வீட்டுல வாழ்றான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் வாடகை வீட்டுல தான் வாழ்றேன். 16 வருஷம் அரசியல் பேசியிருக்கேன். பல படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன், பல படங்களை இயக்கி இருக்கிறேன், பல படங்கள்ல நடிச்சிருக்கிறேன். குறைந்தபட்சம் இப்ப கூட படத்தில் நடிச்சாரு. அவங்க எல்லாம் எனக்கு சம்பளமே தர மாட்டாங்களா? எனக்கு அன்பளிப்பு கூட எனக்கு ஆள் இல்லையா? என்னை நேசிச்சு கூடியவன் 4 பேர் இல்லையா? என்னை திட்டவன் 10 பேருக்கும் நேசிச்சு 4 பேர் இருக்க மாட்டானா? அவனை செய்ய மாட்டானா? அப்படிங்கிற கேள்வியை செருப்பா கண்டு அடிக்க மாதிரி கேட்டாப்ல.